இன்றைக்கி கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானும் பாப்பா வீட்லேயே இருக்கமே சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் வண்டி எடுத்து கிளம்பணும். கிளைமேட் ரொம்ப சில்னஸாக சூப்பராக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனாக ரொம்ப மழை பெஞ்சிச்சா. ஸோ அப்படியே எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு சின்ன ஷாப் இருந்தது. ஸோ சூடாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணும் கேட்டால் அதையும் வாங்கி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பலாம் சொல்லி கிளம்புனா செம்ம மழை. சரி அந்த மழையிலேயே கொஞ்சம் அப்படியே நானும் அவ்வளோ கொஞ்சம் நனைஞ்சிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்பலாம் நனையில, கொஞ்சமாக தான் நனைஞ்சோம். பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். அவ்வளோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவா சொல்லிட்டு நானும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மழையில் சூடாக எதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. எனக்காக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் பால் போட்டுலாம் சொல்லி வந்தேன். அவளும் பார்த்து எனக்கு சூடாக ஏதாச்சும் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தா. சரி பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் சார். சரி வெயிட் பண்ண, இதிலே ஏதாவது செஞ்சு தர சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா சரி அது அப்படியே உங்களுக்கு அப்படி வீடியோவாக போடலாம் தான் வீடியோ எடுத்தேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த ப்ரெட்டை நல்லா நெய் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு சைடுமே. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இன்னொரு பக்கம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி நல்லா திருப்பி விட்டுட்டேன். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். எடுத்துகிட்டு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமுன்ற பேரில் நம்ம எதோ கடையில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஏதாவது ஒரு ஃபுட்டில் ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்துருவேன். ஒன்று டேரெக்டாக கொடுத்துருவேன், இல்லைனா பால் ஆட் பண்ணி கொடுத்துருவேன். பிரெட் டோஸ்ட் கேட்டிருந்தா சரி நம்ம என்ன பண்ணுவோம் இதில் ஆட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். லாஸ்ட் டைம் நம்ம தான் செஞ்சு நான் ஸ்கூலுக்கு கொடுத்தது ரொம்ப ஹெம்மியாக சாப்பிட்ருந்தா. சரி பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்களே, நம்ம கிட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எனக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கொஞ்சம் காஃபி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவரும் எங்களுக்கு ரோஸ் மில்க் வேணுமா சொல்லி கேட்டுருந்தா. எப்போவுமே அவளுக்கு ரோஸ் மில்க் கொடுக்க மாட்டேன், ஏபிசி மால்ட்டு தான் கொடுத்துட்ருப்பேன். ரோஸ் மில்க் சொல்லி கொடுத்துருவேன். நான் இப்போ ஏபிசி மால்ட் காலி ஆகிடுச்சு. சரி ஆர்டர் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே எனக்கு வேணும் அடை பிடிச்சிட்டு தான் சரி வேறு வழி இல்லாமல் எனக்கு ரோஸ் மில்க் ஆட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதை அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு மீதி இருக்க 2 ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா தேன் இருக்குது இல்லையா, அது நல்லா மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2 ஐட்டமே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இன்றைக்கி எங்களோட ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க், காஃபி, இந்த ப்ரெட் தான். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.